ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கும் கூட நாம் நம்முடைய பொருளியல் வகுப்பில் நம்ம அடுத்த புதியதொரு பாடத்தை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த வகுப்பிலும் கூட இணைந்திருக்கிறதான உங்கள் எல்லாரையும் අන්බයි வாழ்த்தி வரவேற்கிறேன். හැමෝටම ආයුබෝවන්. අදත් අපි අපේ ආර්ථික විද්‍යාවේ අපි දෙවෙනි අදියර දෙවෙනි පාඩම අපි පටන් ගන්න යන්නේ. අද දෙවෙනි නිපුණතා මට්ටම අද අපි පටන් ගන්න යන්නේ. එතකොට ඒ සඳහා ඔබ සියලු දෙනාම මම සාදරයෙන් පිළිගන්නවා. Welcoming you all to our second unit of your economics class in this subject, and we are going to learn the new thing today. I hope you all are excited to learn these new things, and let's go move on to the subject. இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பாடத்தை பார்க்க போகிறோம், எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே பொருளியலில் முதல் பாடத்தில் முதல் தேர்ச்சியில் முதலாவது தேர்ச்சி மட்டம், அதாவது பொருளியலின் அடிப்படை அப்படின்ற தேர்ச்சி மட்டத்தில் நம்ம 4 விஷயங்களை பார்த்துட்டு வந்தோம். அதில் ஃபுல்லாகவே அந்த தேர்ச்சி மட்டம் முடிஞ்சிருச்சு. இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பொருளியல் முதல் பாடமான பொருளாதார முறைமை ஒன்றின் அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளை தீர்க்கும் மாற்று முறைகள், இதுதான் நம்மளோட முதல் பாடம். இப்போ அந்த முதல் பாடத்தில் 2வது தேர்ச்சி மட்டத்துக்குள்ளாக தான் நம்ம இன்றைக்கி போகிறோம். එතකොට අපේ පළවෙනි පාඩම වන ආර්ථික පද්ධතියක මූලික ආර්ථික ප්‍රශ්න ඒවා විසඳා ගන්න විකල්ප ක්‍රම, ඒක තමයි අපේ පළවෙනි පාඩම ආර්ථික විද්‍යාවේදී. ඒ පාඩමෙන් පළවෙනි නිපුණතා මට්ටම අපි දැන් ඉවර කරලා තියෙන්නේ. අද අපි අපේ දෙවෙනි නිපුණතා මට්ටම සඳහා අපි යන්න යනවා. Our first subject of economics is comparatively analyzes basic economics problems and the alternative ways of solving the basic economic problems in an economic system. This is our first subject. Under this subject we have finished one unit level of this subject. Just one unit level, we just finish it, and we are going to move on to the next unit level in this class. அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 2வது தேர்ச்சி மட்டத்தில் பேர் என்னன்னு சொன்னால், பொருட்கள் சேவைகளின் கொள்வனவு மூலம் தேவைகளும் விருப்பங்களும் திருப்தியாக்கப்படும் முறை. அதாவது நம்ம பார்த்தோம், மனுஷனுக்கு தேவை இருக்குது, விருப்பம் இருக்குன்றதை பார்த்தோம். அப்போ அதை பூர்த்தி செய்கிறதுக்கு தான் பொருட்கள் சேவைகள் தேவை அப்படின்னு பார்த்தோம். அப்போ நம்ம எப்படி இந்த பொருட்கள் சேவைகளை வச்சு மனிதனுடைய தேவைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்ய போகிறோம் அப்படின்றது தான் நம்முடைய 2வது தேர்ச்சி மட்டம். එතකොට අපි දෙවනි නිපුණතා මට්ටම ඇවිල්ලා භාණ්ඩ හා සේවා පරිභෝජනයෙන් අවශ්‍යතා හා උවමනාවන් තෘප්තිමත් වන ආකාරය. එතකොට අපි දන්නවා මේ අපේ මනුෂ්‍යයන්ගේ අවශ්‍යතා හා උවමනාවන් ඉටු කරගන්න නම් අපිට භාණ්ඩ හා සේවාවන් ඕනේ කියලා. එතකොට අපි කොහොමද මේ භාණ්ඩ හා සේවාවන් තියාගෙන මනුෂ්‍යයන්ගේ අවශ්‍යතා හා උවමනාවන් කොහොමද තෘප්තිමත් කරගන්නේ කියන ආකාරය තමයි අපි මේ පාඩමේදී ඉගෙන ගන්න යන්නේ. In this subject we are going to learn the way of fulfilling human needs and wants through the consumption of goods and services. We all know through the consumption of goods and services only we can fulfill the human needs and wants. Then in this subject we are going to learn how we can fulfill the human needs and wants by the goods and services. அப்போ இதுதான் நம்மளுடைய இந்த 2வது தேர்ச்சி மட்டம். அதுக்கு கீழே நம்ம பார்க்க போகிற கற்றல் பேறுகள் என்னென்ன விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், மனித தேவைகளுக்கும் விருப்பங்களுக்கும் இடையிலான வேறுபாடுகள், உதாரணங்கள். இது நம்ம பிஸ்னஸ்லேயே ஏற்கனவே பார்த்துட்டோம், அதனால இதை பெருசாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு நான் அதை ஷோ பண்ணிவிட்டு எக்கனாமிக்ஸ் வியூவில் அது எப்படி இருக்குன்றது மட்டும் பார்த்துட்டு அடுத்து மூவ் ஆன் ஆக போகிறோம். அடுத்து பொருளாதார பண்டம், பொருளாதாரம் அல்லாத பண்டம் என்றவற்றுக்கிடையிலான வேறுபாடுகள். இதுதான் இன்னைக்கு மெயினான பாடம். நம்ம பார்க்க போகிறது பண்டம் அப்படின்றது நம்ம பிஸ்னஸில் பார்த்தது வேறு. பிஸ்னஸில் எப்படி பார்த்தோம், மனிதனுடைய தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யறதுக்காக சந்தைக்கு முன்வைக்கப்படுகின்ற எந்த ஒரு விஷயமுமே நம்ம பொருட்கள் உற்பத்தி அப்படின்ட்டு சொன்னோம். ஆனால் இங்கே பொருளியலின் படி நம்ம பண்டம்
அப்படின்னு எதை சொல்லுவோம், பொருளாதார பண்டம்னா என்ன, பொருளாதாரம் அல்லாத பண்டம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா பொருளாதாரம் அல்லாத பண்டங்கள் பொருளாதார பண்டங்களாக மாற்ற முடியும் முறை, எப்படி எப்படி அது மாறுது, அதை வச்சு எப்படி பிஸ்னஸ் செய்கிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். அடுத்து வளங்களே பொருளாதார வளங்கள் பொருளாதாரம் அல்லாத வளங்கள் எப்படின்னு பிரிக்கிறது, எப்படி வகைப்படுத்துறது, பொருளாதார வளங்கள்னா என்ன, பொருளாதாரம் அல்லாத வளங்கள்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அடுத்து இயற்கை வளங்களை மீள உருவாக்கக்கூடிய வளங்கள், மீள உருவாக்க முடியாத வளங்கள் அப்படின்னு எப்படி வகைப்படுத்துறது. அப்போ நாங்கள் இன்னைக்கு நம்ம பண்டங்களை பற்றியும் வளங்களை பற்றியும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்படின்னா பொருட்கள் சேவைகள் அதை உருவாக்குற வளங்கள் எப்படி இருக்கும், அதை எப்படி வகைப்படுத்துறது, அதே மாதிரி பண்டங்கள் எப்படி වගේපடுத்துறது அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். එතකොට අපි අද මේ පාඩම තුල අපි මොනවද ඉගෙන ගන්න යන්නේ කියලා කිව්වොත් මුලින්ම මිනිස් අවශ්‍යතා හා වමනා අතර වෙනස නිදසුන් සහිතව පැහැදිලි කිරීම. ඒ කියන්නේ අපි ඒක කලින්ම ස්ටඩි කරලා අපි බැලුවා අවශ්‍යතා වමනාන් වලට මොනවද ඒවට නිදසුන් නේම අපි බලලා තියෙන්නේ. ඒ නිසා අපි මං වෙඩිය මේක ගැන මෙතනදී කියලා දෙන්න යන්නේ නැහැ. ඇයි අපි කලින්ම මේ ගැන සාකච්ඡා කරලා තියෙන නිසා. ඊළඟට බලන්න ආර්ථික භාණ්ඩ ආර්ථික නොවන භාණ්ඩවල වෙනස නිදසුන් මගින් පැහැදිලි කිරීම. එතකොට අපි එක බිස්නස් වල අපි නිෂ්පාදිත කියන්නේ මොකක්ද කියලා බැලුවා. ඒ කියන්නේ මිනිස් අවශ්‍යතා හා වමනාව නිතු කිරීම සඳහා වෙළඳපොළට ඉදිරිපත් කරන ඕනෑම දෙයක් අපිට නිෂ්පාදිත කියලා කියන්න පුළුවන් කියලා අපි බැලුවා කලින්. එතකොට මෙතන අපි ඒ විදිහට නෙමෙයි බලන්නේ. මේ ආර්ථික විද්‍යාවදී ඒක ටිකක් වෙනස් විදිහට තමයි අපිට පැහැදිලි කරලා දෙන්නේ. එතකොට ආර්ථික භාණ්ඩ කියන්නේ මොකද්ද, ආර්ථික නොවන භාණ්ඩ කියන්නේ මොකද්ද කියලා මෙතනදී බලලා ඒව කොහොමද පැහැදිලි කරන්නේ කියලා, ඒවා අතර තියෙන නිදසුන්, ඒ වගේම වෙනස්කම් ටික අපි මෙතනදී බලන්න යනවා. ඊට පස්සේ ආර්ථික නොවන භාණ්ඩ ආර්ථික භාණ්ඩ වලට පත්වන ආකාරය ගැන අපි බලන්න යනවා. එතකොට මේ ආර්ථික භාණ්ඩ කියන්නේ මොකද්ද කියලා ඔයාලට තේරුණොත් තමයි ඒව කොහොමද මේව වෙනස් වෙන්නේ කියන එක අපිට බලන්න පුළුවන්. එතකොට මේ තුනයි. අනිත් එක සම්පත් ගැන. සම්පත් ආර්ථික සම්පත ආර්ථික නොවන සම්පත් ලෙස වර්ග කිරීම. කොහොමද? දැන් අපි භාණ්ඩ දෙකකට බෙදුවා. ආර්ථික භාණ්ඩ ආර්ථික නොවන භාණ්ඩ කියලා අපි දෙකක් තියෙනවා කියලා බැලුවා. ඒ වගේම සම්පත් අපිට දෙකට බෙදන්න පුළුවන්. ආර්ථික සම්පත් ආර්ථික නොවන සම්පත් කියලා දෙකකට බෙදන්න පුළුවන්. ඒ වගේම ඊළඟට අපි බලන්න යනවා ස්වභාවික සම්පත් ප්‍රතිස්ථාපනය කළ හැකි හා ප්‍රතිස්ථාපනය කළ නොහැකි සම්පත් ලෙස වර්ග කළ කරන එක. අපි තාමත් අර වර්ග කිරීම තමයි අපි මේ පාඩමේදී දිගටම බලන්න යන්නේ. කොහොමද අපි භාණ්ඩ ආර්ථික භාණ්ඩ ආර්ථික නොවන භාණ්ඩ කියලා බෙදන්නේ. ඒ වගේම ඒ ආර්ථික භාණ්ඩ සම්පත් කොහොමද ආර්ථික සම්පත් ආර්ථික නොවන සම්පත් කියලා බෙදන්නේ කොහොමද, වර්ග කරන්නේ කොහොමද කියලා බලලා, ඒ වගේම ප්‍රතිස්ථාපනය කළ හැකි සම්පත්, ඒ වගේම ප්‍රතිස්ථාපනය කළ නොහැකි සම්පත් ලෙස අපි වර්ග කරන්න යනවා. එතකොට මේ දේවල් තමයි අපි අද පාඩමේදී අපි ඩිස්කස් කරන්න නැත්නම් සාකච්ඡා කරන්න යන්නේ. එතකොට in this subject we are going to discuss and explain the difference between human needs and wants with the examples. We have already discussed about this thing. Then I don't want to I want to explain this thing again in this subject because we have already discussed these things in our previous business class. Then in here I just explain it in one line and show the differences between human needs and wants, and we are going to move on to the next thing. Next explain the differences between economic goods and non-economic goods with the example. We have already studies in business studies that which are the products means the goods that can introduce to the market to fulfill the human needs and wants are called as a product. Introduced to the market and or providing to the market to fulfill human needs and wants are called as a product. But in here in economics we don't have consider as like that. We are considering as a economic good or non-economic good. We are dividing goods into two parts, economic and non-economic. And after that we are going to discuss about the how we can convert a non-economic good into a economic good. Show the way of converting non-economic goods to economic goods. We are going to discuss about this thing. And after that classifies resources and economics resources
has non-economic resources. How we can classify the resources? As we already classify the goods into two parts, as a economics good and non-economics good, like that we are going to classify the resources also as a economic resources and non-economic resources. After that we are going to classify the resources into natural resources as a renewable resources and non-renewable resources. What are the resources we call the renewable and non-renewable? We are going to discuss about these things in our this lesson. அப்போ இந்த விஷயங்களை தான் நம்ம இந்த வகுப்பில் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அதில் போகிறதுக்கு முன்பதாக முதலாவது அதில் இருக்கிறது தான் மனித தேவைகளுக்கும் விருப்பங்களுக்கும் இடையிலான வேறுபாடு. அதில் இருக்க முதல் விஷயம். அப்போ நம்ம இதை ஏற்கனவே நம்ம பிஸ்னஸில் பார்த்தனால நான் அதை ரொம்ப டீப்பாக நான் அதுக்கு போகலை. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கான அதை குறித்துதான விளக்கம் தெளிவு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்போ மனித தேவைகள்லாம் என்ன, விருப்பங்கள்லாம் என்னன்னு பார்த்தோம். தேவைகளுங்கும் போது உயிர் வாழ்கிறதுக்காக அவசியமாக பூர்த்தி செய்யப்பட வேண்டிய விடயங்களை தான் நம்ம தேவைகள் அப்படின்னு சொல்லுவோம். தேவைகள்ன்றது கட்டாயமாக பூர்த்தி செய்யப்பட வேண்டியவைகள். ஆனால் விருப்பங்கள்ன்றது அப்படி இல்லை. தேவைகளை நிறைவேற்றி கொள்றதுக்கான பல்வேறு வடிவங்கள் விருப்பங்கள் அப்படின்னு சொல்லப்படும். அப்போ உதாரணம் நம்ம பார்த்தோம்னா உடை, உணவு, உரையுள்னு இது இங்கே போட்டிருக்கு. நம்ம இதுக்கு மேலே ஒரு 8க்கு மேற்பட்டதான உதாரணங்களை நம்ம பிஸ்னஸில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி விருப்பங்களுக்கு உதாரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உணவு ஒரு தேவையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு விருப்பங்கள் பார்க்கும்பொழுது சோறு, பான், இடியாப்பம், ரொட்டி அந்த மாதிரி உணவு வகைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். அதான் தேவை விருப்பம் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து தேவை விருப்பங்களுக்கான உதாரணங்கள் வேறுபாடுகள் நம்ம பார்த்தோன்னா அதில் போட்ட அதே சார்ட் தான் இருக்குது. பார்த்திங்கன்னா தேவைகள் ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் வரையறுக்கப்பட்டது. ஏன்னா அது எல்லாத்துக்குமே பொதுவாக இருக்கிறதுனால அது வரையறுக்கப்பட்டதாக இருக்குது. அப்போ அது எல்லாருக்கும் பொதுவானதாக காணப்படும். ஆனால் விருப்பங்கள் அப்படி இல்லை, அது வரையறுக்கப்படாதது. ஒரு ஆளுக்குன்னு எடுத்துக்கிட்டாவே அவருக்கு இருக்க விருப்பங்களை நம்ம வரையறுக்கவே முடியாது. ஏன்னா எவ்வளோ கொடுத்தாலும் யாருக்குமே பத்தாது, திருப்பி கேட்டுக்கிட்டே தான் இருக்க தோணும். அப்போ யாருமே திருப்தி அடைய மாட்டாங்க விருப்பங்களில். ஆனால் தேவைகள் அப்படின்றது ஒருத்தருக்கு கிடைக்கும் போது அவர் திருப்தி அடைவார். அப்போ விருப்பங்கள்ன்றது ஒரு நபருக்கு நபர் வேறுபட்டதாக காணப்படும், தனி நபர்களுக்கு இடையில் வேறுபட்டதாக காணப்படும். அதே மாதிரி தேவைகள் அப்படின்றது உயிர் வாழ கட்டாயமாக பூர்த்தி செய்யப்பட வேண்டியது, அதை தான் நம்ம தேவைகள்னு சொல்லுவோம். ஆனால் விருப்பங்கள்ன்றது உயிர் வாழ்வதற்கு நிறைவு செய்ய தேவையற்றது. அது ஏன் தேவையற்றது அப்படின்னு சொல்லும்போது சில பேர்த்துக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ உணவுன்றது தான் ஒரு தேவை. அதுக்கு நீங்கள் சோறு சாப்பிட்டாலும் உயிரோடு இருக்கலாம், ரொட்டி சாப்பிட்டாலும் உயிரோடு தான் இருக்கலாம். ஆனால் பீஸா தான் கட்டாயம் சாப்பிடணுன்ட்டு இல்லை. உங்களுக்கு ஆசை பீஸா இல்லாட்டி தோசை இட்லியாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் சோறு சாப்பிட்டாலும் நீங்கள் உயிரோடு இருக்கலாம். அப்போ அங்கே பீட்சா இல்லாட்டி தோசை இட்லின்றது உங்களோட விருப்பமாக இருக்கலாம். ஆனால் அந்த விருப்பம் பூர்த்தி செய்யப்படாட்டியும் தேவை பூர்த்தி செய்யப்பட்டாலே போதும். உணவுன்றது சாப்பாடுக்கு எது சரி, நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா டைமுக்கு சாப்பிட்டீங்கன்னா போதும். இதுதான் சாப்பிடணுன்ட்டுன்னு இல்லை. அதான் தேவை கட்டாயமானது, விருப்பம் கட்டாயமற்றது அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் வணிகங்களால் தோற்றுவிக்க முடியாது, வணிகர்களால் தோற்றுவிக்க முடியும். இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். வணிகங்கள் எப்படி தேவைகளை விருப்பங்களை தோற்றுவிக்குது, தேவைகளை வணிகங்களால் தோற்றுவிக்க முடியாது, அது இயற்கையாக தோன்றுறது. அதே மாதிரி சமூக தாக்கங்களால் மாற்றம் செய்ய முடியாது, சமூக மாற்றங்களால் மாற்றம் செய்ய முடியும். விருப்பங்கள்ன்றது அநேக காரணங்களால் மாறும், தோற்றுவிக்கப்படும், அநேக இடங்களுக்கு இடங்கள் வித்தியாசப்படும். அதான் விருப்பம். ஆனால் தேவை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி. එතකොට දැන් අපි ඒකේ පළවෙනි කාරණාව, ඒ කියන්නේ මිනිස් අවශ්‍යතා ඕමනාවන් ගැන අපි බලන්න ගියාම අපි කලින්ම මේක ගැන කතා බහ කරලා තියෙනවා බිස්නස් ස්ටඩීස් වල. මිනිස් අවශ්‍යතාවයන් කියන්නේ මොකක්ද කියන එක. එතකොට මිනිස් අවශ්‍යතාවයන් කියලා කියන්නේ ජීවත් වීම සඳහා අවශ්‍ය කරන මූලිකම දේ තමයි අපි අවශ්‍යතාවයන් අපි හඳුන්වන්නේ. එතකොට ඒකට නිදසුන් හැටියට අපි ආහාර, ඇඳුම් පැළඳුම්, නිවාස, ඒ වගේම අධ්‍යාපනය, ආරක්ෂාව, ඒ වගේ ගොඩාක් දේවල්, sannivedanaya, ඒ වගේ දේවල් අපි බිස්නස් ස්ටඩීස් වල අපි සාකච්ඡා කරලා තියෙනවා. ඒ නිසා මෙතනත් නම් ටිකයි මෙතන දීලා තියෙන්නේ. එතකොට අවශ්‍යතාවයන් කියලා කියන්නේ ඒ කියන්නේ උවමනාවන් කියලා කියන්නේ අවශ්‍යතාවයන් ඉටු කරගන්නා විවිධ ස්වරූප තමයි අපි උවමනාවන් හැටියට නම් කරන්නේ. ඒකට නිදසුන් හැටියට බලන්න අපි ආහාර එක් අවශ්‍යතාවයක් හැටියට අපි උදාහරණයට ගත්තොත් ඒකට විතරක් තියෙන ඕමනාවන් ටික බලන්න. බත්,
පාන්, ඉදියාප, රොටි කියලා මේ වගේ අපිට ඕමනාවන් තියෙනවා. ඕමනාවන් ගොඩාක් තියෙනවා. ඒක අවශ්‍යතාවයකට. එතකොට ඒක තමයි මෙතනදී සඳහන් කරන්නේ මිනිස් අවශ්‍යතා හා ඕමනාවන් හැටියට. එතකොට මේ දෙකටම නිදසුන් ඒ වගේම වෙනස්කම් අපි බලන්න ගියොත් අවශ්‍යතාවයන් කියන්නේ සීමිතයි, අවමනාවන් කියන්නේ අසීමිතයි. ඒක අපි දන්නවා. ඒ එක මිනිසෙක්ට එයාගේ කැමැත්ත විතරක් අපි ගත්තොත් ඒක අසීමිතව තියෙනවා. කවුරුත් මේක මට ඇති කියලා ඒක පිළිගන්නේ නැහැ. එයාට කොච්චර දුන්නා තවත් ඕනේ කියලා තමයි කියන්නේ. ඒක තමයි මිනිස්සුන්ගේ ඕමනාව. ඒ වගේ තමයි තියෙන්නේ. එතකොට දෙවෙනි එක තමයි සෑම පුද්ගලයාටම පොදු. එතකොට අවශ්‍යතාවයන් කියලා කියන්නේ හැමෝටම පොදු දෙයක්. ඒක පුද්ගලයාගෙන් පුද්ගලයාට වෙනස් වෙන්නේ නැහැ. හැබැයි ඕමනාවන් කියලා කියන්නේ මෙයා ඒ පුද්ගලයානුව ඒක වෙනස් වීගෙනම එනවා. එතකොට ඒක පොදුවෙන් තියෙන දෙයක් නෙමෙයි. ඒක පුද්ගලයාගෙන් පුද්ගලයාට වෙනස් වීගෙනම තියෙනවා. ඊට පස්සේ ජීවත් වීම සඳහා අත්‍යවශ්‍යයෙන්ම සපුරාගත යුතු වේ කියන එක. මෙතන මේ පැත්තේ ඕමනාවන් ගැන බැලුවොත් ජීවත් වීමට අත්‍යවශ්‍යයෙන්ම සපුරාගත යුතු නොවේ. යුතු නොවේ කියලා කියනකොට ඔයාලට හිතන්න පුළුවන් මේ ඕමනාව කියලා කියන්නේ අවශ්‍යතාව ඉටු කරගන්න ක්‍රමනේ. එතකොට ඒක ඉටු වුණේ නැත්නම් කොහොමද අවශ්‍යතාවය ඉටු වෙන්නේ? එතකොට මෙතන අවශ්‍ය අත්‍යවශ්‍ය නැහැ කියලා මෙතන කියන එක හරිද කියලා හිතන්න පුළුවන්. මේ තේරුම ඇවිල්ලා තමයි මේ අවශ්‍යතාවය කියලා කියන්නේ කෑම. මම උදාහරණට කෑමම ගත්තොත් මේ අවශ්‍යතාවය කියලා කියනකොට කෑම තමයි අපේ අවශ්‍යතාවය. එතකොට එකට ඕන දෙයක් කන්න පුළුවන්. ජීවත් වෙන්නනේ බත් කන්න පුළුවන්. සමහර විට ඔයාලට බත් කැමති නැහැ, මට පීසා නැත්නම් බර්ගර් නැත්නම් ඉන්දියාප ඒ වගේ දෝස් ඒ වගේ දේවල් තමයි මට ඕනේ කියලා ඔයාලට ආසා ඇති. හරිද? සමහර විට ඒවා නොලබෙන්න පුළුවන්. මේ පීසා බර්ගර් ඒ වගේ දේවල් හම්බෙන එක අමාරු වෙන්න පුළුවන්. ඒක හම්බෙන්නේ නැති වෙන්න පුළුවන්. හැබැයි ඔයා බත් කෑවොත් ඔයාගේ අවශ්‍යතාවය ඉටු වෙනවා. එතන ඔයාගේ ඕමනාව ඉටු වුණේ නැතත් අවශ්‍යතාව මෙතන ඉටු වෙනවා. එතකොට අවශ්‍යතාවය ඉටු වුණොත් ඇති. ඕමනාව අනිවාර්යෙන් ඉටු වෙන්න ඕනේ කියලා දෙයක් නැහැ. හරිද? ඒ වගේම තමයි ඊළඟට ව්‍යාපාරිකයන්ට නිර්මාණය කළ නොහැකි මෙතන මේ පැත්තේ ඕමනාවන් ව්‍යාපාරිකයන්ට නිර්මාණය කළ හැකි වන බව. ඒක ගැන අපි කලින්ම සාකච්ඡා කරලා තියෙනවා පැහැදිලිව කොහොමද ව්‍යාපාරිකයන් නිර්මාණය කරන්නේ, අවශ්‍යතාවයන් කොහොමද නිර්මාණය කරන්න බැරි වෙන්නේ කියලා. අවශ්‍යතාවයන් කියන්නේ ස්වභාවිකවම මිනිසෙක් තුළ ඉඳලා දිවි වෙන දෙයක්. හැබැයි වමනාව කියලා කියන්නේ අලුත් දෙයක් එනකොට ඒකට මිනිසුන් ආසා වෙනවා. එතකොට එතන අලුත් වමනාවක් බිහි වෙනවා. ඒ වගේම සමාජ බලවේග මගින් වෙනස් කළ නොහැකි. මෙතන සමාජ බලවේග මගින් වෙනස් කළ හැකි කියන එක. එතකොට සමාජ බලවේග කියනකොට එකට කාලගුණ එනවා, සංස්කෘතිය, පළාත ඒ වගේ දේවල් සමාජ බලවේග තුළට එනවා. එතකොට ඒ වගේ කාරණාවන් මත මේ ඕමනාවන් වෙනස් වෙනවා. හැබැයි අවශ්‍යතාවයන් කවදාවත් වෙනස් වෙන්නේ නැහැ. ඇයි කෑම කියන එක අපේ රටේ ඉන්න කට්ටියට විතරක් නෙමෙයි ඕන රටක ඉන්න එක්කෙනෙක්ට කෑම කියන එක අවශ්‍යතාවයක්. එතකොට ඒක පොදුයි. ඒක වෙනස් වෙන්න වෙනස් කරන්න බෑ. කෑම වෙනුවට වෙන මොකුත් අපිට දෙන්න බෑනේ. එතකොට ඒක පොදුයි. හැබැයි ඕමනාවන් කියන්නේ ඒව නෙමෙයි. එක සංස්කෘතිය අනුව එයාලගේ පුරුදු අනුව ඒවා පළාතෙන් පළාතට නැත්නම් රටෙන් රටට වෙනස් වෙනවා. ඒක තමයි අපි වෙනස්කම් හැටියට අපි කලිනුත් බලලා තියෙන්නේ. In first thing we are going to discuss in this lesson is differences between human needs and wants. We already discussed these things in our business class. You can suggest that video. The necessary things to sustain human life. Necessary things are called as a need. But the wants is not necessary things. It's a various form of fulfilling needs. Various form of fulfilling needs are called as wants. For example, for the needs are one of them are food, clothes, housing, communication, health, education. These are some examples for the needs. All examples are given by in our previous class on the notes. You can suggest notes in the business class, and in here I just give three of them in here. We are going to just remember these things. I'm not going to explain these things in deeply.
For the example of the wants, called for if you got need, food has a one need, we have uh, more examples for the wants, for such as rice, bread, string hoppers. These are the such examples for the foods. One need has so many of examples of wants. This called wants, and the necessaries, needs to sustain human life are called as needs. The next we are going to discuss about the differences between needs and wants. Needs are limited, wants are unlimited. Limited means, next we are going to discuss about the differences between needs and wants. First, needs have a limited, but wants are unlimited. Limited means we can control needs into a certain numbers, but we can't contain wants into a numbers because they are unlimited. We have most of the options for the one need because the wants are unlimited. There's no limit for a human wants. The second one is common to every person. The needs are common for everyone. The food, communication, dress, these things are common for everyone, but the wants are different from person to person because each of them has their own choices, own wishes to fulfill their needs. Because of that, the needs, wants will be different from person to person. The third one is essential for survival and not essential for survival. Wants are not essential for survival. The meaning of the essential or non-essential, not essential means the wants are must have to be fulfilled, but the wants are not the necessarily fulfilled. Essential, not essential means, for example, food is a need. It can be anything, rice or roti, like that. It can be anything to eat, food as a food to fulfill your need. But if you can, if your want will be a pizza or burger, but if you can't fulfill your want, you can fulfill the need with other things like rice or roti. You can fulfill the need only, the need only, the necessary thing. The wants are not necessary or essential, that called not essential. And fourth one is cannot be created by businessman and can be created by the businessman. We have discussed about these things, this in our previous class also, how we can create a want, and uh, why we can't create a need, because needs are created in a natural way of a human and cannot be changed by social forces, can be changed by the social sources. Social forces means such as climate, cultures are called as social forces. This can be changed the need wants, but can't be changed the needs because the needs are common to every person, every country, every society. அப்போ இந்த விஷயங்கள் தான் தேவைகளுக்கும் விருப்பங்களுக்குமான வித்தியாசம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொருளியலின் படி பண்டம் அப்படின்னு சொன்னால் எதை நம்ம பண்டம் அப்படின்னு சொல்கிறது. பொருளியலில் நம்ம எதை பார்த்து பண்டம் அப்படின்னு சொல்லுவோம். பண்டம்ன்ற வார்த்தையை நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, அப்போ தான் அது பொருட்கள்னு சொல்கிறது இன்னொரு விஷயங்களை நம்ம சொல்லுவோம். பண்டங்கள்னு சொல்லும்போது அது பொதுவான பேர், பொருட்கள் சேவைகள்னு வரும்போது அது தனியாக வரும். அதனால தான் இங்கே பண்டம் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். இது அப்போ பண்டம் அப்படின்னு சொல்லும்போது நேர்கணிய திருப்தியை, அதாவது பயன்பாடு ஒன்றை பெற்றுத்தரக்கூடிய எந்த ஒரு பொருளும் பொருளியலில் பண்டமாக கருதப்படும். இப்போ இங்கே பண்டம்னு சொல்லும்போது அதை நம்ம சந்தைக்கு தான் போயிட்டு வாங்கணும்னு இல்லை, அது எதுவாக வேணா இருக்கலாம். உங்களுக்கு நேர்கணிய திருப்தி அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயத்த அது கொடுக்குது அப்படின்னா அது பொருளியலின் படி ஒரு பண்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் பசிக்குது அப்படின்னு போயிட்டு சாப்பிட்றீங்கன்னா அந்த உணவு உங்களுக்கு ஒரு பண்டம், உங்களோட பசின்ற தேவையை அது பூர்த்தி செய்யுது. சப்போஸ் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு உங்களோட பசியை அது போக்கலை அப்படின்னா அது ஒரு பண்டம் கிடையாது. உங்களோட தேவை அது பூர்த்தி செய்யலை அப்படின்னா அது ஒரு பண்டம் கிடையாது. உங்களுக்கு எதிர்கணிய திருப்தியை அது கொடுத்துருக்கு, அப்போ அது ஒரு பண்டம் இல்லை.
அது வந்து நம்ம தீய பண்டம் அப்படின்னு சொல்லுவோம். எதிர்கணிய திருப்தியை கொடுத்தா அது தீய பண்டம்னு சொல்லுவோம். நேர்கணிய திருப்தியை கொடுக்கறது தான் நம்ம பண்டம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த பண்டங்களை வந்து நம்ம பொருளியலின் அடிப்படையில் 2 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று, மனித தேவைகள் விருப்பங்களை நிறைவேற்றும் பண்டங்களை வச்சு அது எப்படி நிறைவேற்றுன்றதை பொறுத்து நம்ம 2ஆக பிரிக்கும்போது, முதல் பிரிவு வந்து பொருளாதாரம் அல்லாத பண்டம், 2வது பொருளாதார பண்டம் அப்படின்னு பிரிக்கலாம். பண்டங்களை பொருளாதார பண்டம், பொருளாதாரம் அல்லாத பண்டம் அப்படின்னு 2 வகையின் அடிப்படையில் நம்ம பிரிக்கலாம். பொருளாதாரம் அல்லாத பண்டத்தை இலவச பண்டம், இயற்கை பண்டம், செலவில்லா பண்டம் அப்படின்ற பேர்லையும் நம்ம சொல்லலாம். එතකොට අපි දෙවෙනිට බලන්න යන්නේ භාණ්ඩ. මේ ආර්ථික විද්‍යාව අනුව අපි මොනවා දිහා බලලාද භාණ්ඩ හැටියට කියන්න පුළුවන් කියලා කිව්වොත්, ධන තෘප්තියක් එහෙවත් උපයෝගීතාවක් ලබා දෙන ඕනෑම දෙයක් ආර්ථික විද්‍යාවේදී භාණ්ඩයක් ලෙසින් හඳුන්වන්නේ. එතකොට අපි බිස්නස් වල, ඒ කියන්නේ ව්‍යාපාර අධ්‍යයනයේදී අපි බලනකොට අපි නිෂ්පාදිත කියලා කියන්නේ වෙළඳ පොළට ඉදිරිපත් කරන දේවල් වලට තමයි අපි නිෂ්පාදිත කියලා කියන්නේ කියලා බැලුවා. එතකොට හැබැයි මෙතන අපි භාණ්ඩ කියලා කියනකොට ධන තෘප්තියක් ලබා දෙන ඕනෑම දෙයක් අපි භාණ්ඩ ඇටිට කියන්න පුළුවන්. ධන තෘප්තියක් කියන්නේ දැන් ඔයාට බඩගිනි කියලා කඩේට ගිහින් කෑමක් කනවා නම් ඔයාගේ අර බඩගින්න ඒ කෑම හරි ගැස්සුවේ නැත්තම්, ඒ බඩගින්න නැති කරේ නැත්තම් ඒක භාණ්ඩයක් නෙමෙයි. ඒක හොඳ භාණ්ඩයක් නෙමෙයි. ඒ ඔයාට තෘප්තියක් ඒක ලබා දුන්නේ නැහැ. ඔයාගේ අවශ්‍යතාවය ඒක ඉටු කරේ නැහැ. එතකොට ඒක අපි භාණ්ඩයක් හැටියට සලකන්නේ නැහැ ආර්ථික විද්‍යාවේදී. එතකොට අපි ආර්ථික විද්‍යාව අනුව භාණ්ඩ අපිට වර්ග දෙකකට බෙදන්න පුළුවන්. පළවෙනි එක තමයි ආර්ථික නොවන භාණ්ඩ, දෙවෙනි එක ආර්ථික භාණ්ඩ. එතකොට ආර්ථික නොවන භාණ්ඩ, ආර්ථික භාණ්ඩ කියලා අපිට දෙකට වර්ග කරන්න පුළුවන්. මේ ආර්ථික නොවන භාණ්ඩ වලට වෙනත් නම් හැටියට නොමිල භාණ්ඩ, පිරිවැය රහිත භාණ්ඩ, ස්වභාවික භාණ්ඩ හැටියට අපිට නම් මේකට තියෙනවා. එතකොට ආර්ථික නොවන භාණ්ඩ, ආර්ථික භාණ්ඩ කියන්නේ මොකක්ද කියන එක තමයි අපි ඊළඟට බලන්න යන්නේ. The next thing we are going to discuss about is goods in economics. What are the we called as a good in economics? Anything which provides positive satisfaction or utility is called goods in economics. The positive satisfaction, this is the word is very important. What is the positive satisfaction means? If you are hungry and going to a hotel and take a food to eat, if that fulfill your hungriness, it is a good. If not, it's not a good. Okay, good means product. Okay, good, don't understand wrong way. Goods means it's a product. It should be give you a positive satisfaction or utility. If not, it's not a good as per the economics. There are 2 types of goods in economics. First one is non-economic good. Second one is economic goods. The different names of non-economic goods is free goods, cost-free goods, natural goods. Okay, we are going to know about these things and define what is non-economic goods and economics good in this subject. அப்போ அடுத்து நம்ம பொருளாதார பண்டம், பொருளாதாரம் அல்லாத பண்டம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அப்போ அதில் முதலாவதாக பொருளாதாரம் அல்லாத பண்டம் அப்படின்னா என்னன்னு சொன்னால், இங்கே வந்து உங்களுக்கு விளங்கிக்கொள்ள சில டைம் கஷ்டமாக இருக்கலாம். கொஞ்சம் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, சின்ன வித்தியாசம்னா, பொருளாதாரம் அல்லாத பண்டம் அப்படின்னா என்னன்னு சொன்னால், பூஜ்ய விலையில் எல்லையற்ற நிரம்பலை கொண்ட பண்டங்களை தான் நம்ம பொருளாதாரம் அல்லாத பண்டம் அப்படின்னு சொல்லுவோம். பூஜ்ய விலை அப்படின்னா நம்ம காசே கொடுக்காம நம்மளுக்கு நிறைய கிடைக்கிற விஷயங்களை தான் நம்ம பொருளாதாரம் அல்லாத பண்டம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம காசே கொடுக்காத விஷயம் என்ன? காசே கொடுக்கல, ஆனால் அதை நம்ம எல்லையற்ற வகையில் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து நம்ம காசே கொடுக்காம ஒரு விஷயத்த தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். என்ன அப்படின்னு சொன்னால், இயற்கையிலேருந்து கிடைக்கிற விஷயங்கள். இப்போ காற்று, என்னைக்கு சரி காசு கொடுத்துருக்கோமா, அதுக்கு 24 மணித்தியாலமும் ஒரு சின்ன கேப் கூட விடாமல் நம்ம அந்த காற்றை யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். எல்லையற்ற வகையில் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் என்றைக்குமே அதுக்கு காசு பே பண்ணதே கிடையாது. அதே மாதிரி
சூரியன்லேருந்து வர ஒளி 24 நம்மளுக்கு பகல் நேரம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கிடைக்குது. அதே மாதிரி இரவு நேரத்தில் சந்திரன்லேருந்து கிடைக்கிற நிலாலேருந்து கிடைக்கிற ஒளி. அந்த ஒளிக்கு இன்றைக்கி சரி நம்ம பே பண்ணியிருக்கோமா, காசு கட்டியிருக்கோமா? இல்லை. அது வந்து நம்மளுக்கு பூஜ்ய விலை. ₹1 கூட நம்ம அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது. ஆனால் நம்ம அதை எல்லையற்ற முறையில் அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு லிமிட்டே இல்லாமல் அதை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அந்த மாதிரி பொருட்களை தான் நம்ம பொருளாதாரம் அல்லாத பண்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இயற்கையிலிருந்து நேரடியாக கிடைக்கிற எல்லாமே பொருளாதாரம் அல்லாத பண்டங்கள் தான். அதே மாதிரி காற்று, நீர் வந்து சில டைம் டவுனில் இருக்கவங்க நீரை வந்து காசு கட்டி எடுக்கலாம். அது ஏன் நீரை வந்து நம்ம பொருளாதாரம் அல்லாத பண்டத்தில் வச்சுருக்கோம், ஆனால் ஏன் அதுக்கு காசு கொடுக்குறோன்றதை அதை அடுத்த பகுதியில் பார்ப்போம். எப்படி பொருளாதாரம் அல்லாத பண்டம் பொருளாதார பண்டமாக மாறுது. நீர் வந்து ஒரு பொருளாதாரம் அல்லாத பண்டம், அது எப்படி பொருளாதார பண்டம் அப்படியே மாறுது. அதனால தான் நீங்கள் காசு கொடுக்குறீங்க. இந்த தண்ணி லைனுக்கெல்லாம் காசு கொடுக்கறதுக்கு காரணம் அது பொருளாதாரம் பண்டமாக மாறினால தான். அது பொருளாதாரம் அல்லாத பண்டமாகவே இருந்துச்சுன்னா காசு கொடுக்க தேவையில்லை. எப்படி அது மாறுதுன்றதை அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி அப்போ பொருளாதாரம் அல்லாத பண்டம்னா என்ன? இந்த ஒரு வார்த்தை நான் வச்சுக்கிட்டிங்கன்னா சரி. பூஜ்ய விலையில் எல்லையற்ற நிரம்பல். எல்லையற்ற நிரம்பல்னா தொடர்ந்து நம்மளுக்கு வழங்கிக்கிட்டே இருக்குது, அதை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் நிரம்பல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பூஜ்ய விலையில் எல்லையற்ற நிரம்பலை கொண்டது தான் பொருளாதாரம் அல்லாத பண்டம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதே மாதிரி அதுக்கு இன்னொரு குணாதிசயம்னா வள செலவு அல்லது அமைய செலவு காணப்படாது. வளங்களுக்கான செலவு. ஏன்னா காற்று யாருமே நம்மளுக்கு உற்பத்தி செஞ்சு இவ்வளோ கொஸ்ட்டு போகுதுன்னு சொல்லி நம்மளுக்கு ஃப்ரீயாக யாருமே கொடுக்கல. அது வந்து கிடையாது. அதனால் அதுக்கு வள செலவு இல்லை. அதே மாதிரி அமைய செலவு அப்படின்னு சொல்கிறது நம்ம பார்த்தோம். மாற்று பயன்பாடை பற்றி ஏற்கனவே கதைச்சோம். மாற்று பயன்பாடு அப்படின்னு சொல்லும்போது இப்போ 2 சாய்ஸ் இருக்கும். இப்போ ஒருத்தர் உங்களுக்கு 2 விஷயங்களை கொடுக்குறாரு. ஒன்று வந்து ஒரு ஆப்பிள் கொடுக்குறாரு, இன்னொன்று ஒரு மாங்காய் கொடுக்குறாரு உங்ககிட்ட. 2 பேர் வந்து உங்ககிட்ட ஒருத்தர் ஆப்பிள் கொடுக்குறாரு, இன்னொருத்தர் மாங்காய் கொடுக்குறாரு. நீங்கள் ஒருத்தர்கிட்ட யார்கிட்ட சரி ஒன்று தான் வாங்கலாம். ஒரு 2 பேர்த்துக்கிட்ட இருந்து ஒன்று தான் வாங்கலாம், ஏதாவது ஒன்று தான். அப்போ நீங்கள் ஆப்பிளாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாங்காய் வந்து என்னது? அமைய செலவு. இந்த ஆப்பிளை எடுத்தனால அந்த மாங்காவை நீங்கள் இழந்துட்டீங்க. புரியுதா? அதான் அமைய செலவுன்றது. அதே மாதிரி நீங்கள் மாங்காவை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாங்காய்னால உங்களுக்கு இந்த ஆப்பிள் வந்து இழக்கப்பட்டு போயிடுச்சு. இப்போ ஆப்பிள் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல அமைய செலவு. நீங்கள் ஒரு தெரிவை மேற்கொள்ளும் பொழுது அதுக்காக இழக்கப்படுகிற அடுத்த தெரிவு தான் அமைய செலவு. அப்போ இங்கே வந்து நம்ம இப்போ சூரிய ஒளியோ இல்லாட்டி காற்றையோ எடுக்கிறனால நம்மளுக்கு ஏதாவது இழக்கப்படுதா? இப்போ ஆக்சிஜன் எடுக்கிறனால கார்பன் நம்மளுக்கு இல்லாமல் போகுதா? இல்லை. அப்போ பொருளாதார பண்டங்கள் எப்படி இருக்குன்னா அதை நம்ம பாவிக்கிறனால நம்மளுக்கு எந்தவித ஒரு இழப்புமே இருக்காது, எந்தவித செலவுமே இருக்காது. அதான் பொருளாதாரம் அல்லாத பண்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பொருளாதார பண்டங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நிரம்பலில் அருமைத்தன்மை காணப்படும் பண்டங்கள் பொருளாதார பண்டங்கள். ரொம்ப ஈஸி. நிரம்பலில் அருமை இருந்தால் அது பொருளாதார பண்டம். பூஜ்ய விலையில் எல்லையற்ற நிரம்பல் இருந்தால் அது பொருளாதாரம் அல்லாத பண்டம். அதான் 2க்கும் இடையிலான வித்தியாசம். அருமைன்னு சொல்லும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பற்றாக்குறையாக இருக்கிறத தான் நம்ம அருமைன்னு சொல்லுவோம். அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம பார்த்தோம். நிரம்பலில் அருமை அப்படிங்கும்போது பத்தாமல் இருக்குது, இப்போ போதாமல் இருக்கிறது தான் அருமை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு உதாரணமாக நம்ம புத்தகம், பேனை, அரிசிமா அந்த மாதிரி கடையில் நம்ம காசு கொடுத்து வாங்குகிற எல்லாமே நம்ம பொருளாதார பண்டம்னு சொல்லலாம். பொருளாதார பண்டங்களுக்கு வளச்செலவும் அமைய செலவும் காணப்படும். வளச்செலவு அமைய செலவுன்னு சொல்லும்போது ஒரு புத்தகத்தை நம்ம உற்பத்தி செய்கிறோன்னா அதுக்கு பேப்பர் காஸ்ட்டு, அதுக்கான வெளியில் அந்த கவருக்கானது, அதுக்கான இங்க்கு போடுறது, அதுக்கு மேலே கவர் செய்கிறதுக்கு, இதுக்கு எல்லாமே ஒரு செலவுன்னு போகும். அதனால தான் அவங்க நம்மக்கிட்ட காசு வாங்குகிறாங்க. அதெல்லாம் ஃப்ரீயாக கிடச்சின்னா ஃப்ரீயாகவே கொடுத்துடலாம். ஆனால் அவங்க அதுக்கெல்லாம் ஒரு செலவு செய்கிறனால தான் நம்மக்கிட்ட இருந்து காசை அறவிடுறாங்க. அப்போ வளச்செலவு காணப்படும். அதே மாதிரி அவை எல்லாத்துக்குமே, எல்லா பொருளாதார பண்டத்துக்குமே அமைய செலவு அப்படின்னு காணப்படும். நீங்கள் எதை காசு கொடுத்து வாங்கினாலும் அந்த காசுக்கு இன்னொரு தெரிவு கட்டாயம் இருக்கும். சரியா? அப்போ அமைய செலவுன்றது எல்லாத்துக்குமே இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு புக் 150 ரூபாய்க்கு ஒரு புக் ஒன்று வாங்குறீங்க, 250 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா நீங்கள் அதே 250 ரூபாய்க்கு ஒரு மார்க்கர் வாங்கியிருக்கலாம். அப்போ அந்த புக் வாங்கினால உங்களுக்கு என்ன எல்லாம் போயிடுச்சு? அந்த மார்க்கர் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ அந்த மார்க்கர் வந்து என்னது? உங்களுக்கு ஒரு அமைய செலவு. நீங்கள் ஒன்று எடுக்கிறனால இன்னொன்று இழக்கப்படுதா? அப்போ அது அமைய செலவு. அப்படி எதுவும் இழக்கப்படாட்டி தான் அமைய செலவு இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அதான்
செலவும் அமேய செலவும் காணப்படுற நிரம்பலில் அருமைத்தன்மை கொண்ட பண்டங்களை தான் நம்ம பொருளாதார பண்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மூணாவது பொருளாதார பண்ட உற்பத்தியில் மனிதர்கள் தலையீடு செய்து காரணிகளை ஒன்றிணைத்து உற்பத்தி செய்வார்கள். அப்போ பொருளாதார பண்டம் கட்டாயமாக மனுஷ தலையீடு இருக்கும். மனுஷ தலையீடு இருந்தாலே அது பொருளாதார பண்டமாக தான் இருக்கும். சரியா? எந்த வித மனுஷ தலையீடுகளும் இல்லாமல் இயற்கையிலிருந்து நேரடியாக கிடைக்கிறது மட்டும்தான் நம்ம பொருளாதாரம் அல்லாத பண்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பொருளாதார பண்ட உற்பத்தியில் அருமையான வளங்கள் பயன்படுத்துவதால் அவனுக்கு விலை காணப்படுவதுடன் பொருளாதார பண்டங்களுக்கு தெரிவு பிரச்சனையும் காணப்படும். தெரிவு பிரச்சனைன்னு சொன்னது மாற்று பயன்பாடு இருக்கிறது தான். நம்ம பார்த்தோம், எல்லாத்துக்குமே நிறைய சாய்ஸஸ் இருக்கும், நிறைய மாற்று பயன்பாடுகள் இருக்கும். அதுலேருந்து எதை நம்ம சூஸ் பண்ணலான்றது ஒரு பிரச்சனை வரும் கட்டாயம் பொருளாதார பண்டத்துக்கு. ஆனால் பொருளாதாரம் அல்லாத பண்டத்துக்கு அப்படி ஒரு பிரச்சனை வரவே வராது. சரியா? இதுதான் பொருளாதாரம் அல்லாத பண்டம், பொருளாதார பண்டம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ඒවගේම ආර්ථික නොවන බහණ්ඩ ආර්ථික බහණ්ඩ කියන්නේ කුමක්ද කිව්වොත්, දැන් ආර්ථික නොවන බහණ්ඩ ඇටියට අපි මොනවද බලන්නේ කිව්වොත්, ශූන්‍ය මිලකදී අසීමිත සැපයුමක් සහිත බහණ්ඩ අපි ආර්ථික නොවන බහණ්ඩ ඇටියට අපි කියනවා. ශූන්‍ය මිලකදී කියලා කියනකොට අපි කිසිම වැයවීමක් නැතුවම අපි ඒක අසීමිතව අපි පාවිච්චි කරන බහණ්ඩ වලට තමයි අපි ආර්ථික නොවන බහණ්ඩ හැටියට අපි කියන්නේ. එහෙම මොකක් හරි අපි පාවිච්චි කරනවාද? ඒ කියන්නේ සල්ලි දෙන්නේ නැතුව අපි අසීමිතව දෙයක් පාවිච්චි කරගෙන ඉන්නවා. ඒ වගේ බහණ්ඩ අපි පාවිච්චි කරනවද? ඒ වගේ බහණ්ඩ වලට උදාහරණ තමයි බලන්න අර නිදසුන් ටික ස්වභාව ධර්මයෙන් ලැබෙන වාතය, ඒ වගේම ජලය සහ ඉරු එළිය. මේ දේවල් ඇවිල්ලා ස්වභාව ධර්මයෙන් ලැබෙන දායාද ටික. හරි? එතකොට මේවට අපි කවදාවත් සල්ලි ගෙවන්නේ නැහැ. ගෙවලත් නැහැ, ගෙවන්න යන්නෙත් නැහැ. මේවා නොමිලේ අපිට ලැබෙන දේවල්. ඒ කියන්නේ ශූන්‍ය මිලකදී අපිට හම්බෙන දේවල්. එතකොට මේවට අපි කවදාවත් ගෙවලා නැහැ. හැබැයි මේවා අපි අසීමිතව අපි පාවිච්චි කරන දේවල්. හරිද? ඒ වගේම තව ගතිගුණයක් තමයි කියන්නේ ආර්ථික නොවන භාණ්ඩවලට සම්පත් පිරිවයක් හා ආවාස්තික පිරිවයක් නැහැ කියන එක. මේ වගේ තමයි. ඒ කියන්නේ සම්පත් පිරිවයක් කියලා කියන්නේ භාණ්ඩයක් අපි නිෂ්පාදනය කරනකොට ඒ භාණ්ඩ නිෂ්පාදනයට අපි පාවිච්චි කරන සම්පත් වලට වැය වෙන පිරිවයට තමයි අපි සම්පත් පිරිවය කියලා කියන්නේ. දැන් පොතක් අපි නිෂ්පාදනය කරනවා නම් ඒකට පේපර්ස් පාවිච්චි කරනවා, බෝඩ්ස් පාවිච්චි කරනවා, ඉන්ක් පාවිච්චි කරනවා, ඩිසයිනින් මැටීරියල්ස් එහෙම පාවිච්චි කරනවා. එතකොට ඒවා තමයි සම්පත්. එතකොට ඒවා සඳහා අපි වැය කරන පිරිවය තමයි අපි සම්පත් පිරිවය කියලා කියන්නේ. එතකොට මේ වගේ ආර්ථික නොවන භාණ්ඩවලට එම අපි කිසි සම්පතක් පාවිච්චි කරලා නිෂ්පාදනය කරන්නේ නැහැ. ඇයි? අපි ස්වභාව ධර්මයෙන් කෙලින්ම ඒක ලබා ගන්න නිසා. ඒ වගේම ආවාස්තික පිරිවය කියලා කියන්නේ, ආවාස්තිකයි කියලා කියනකොට දැන් ඔයාලට උදාහරණයක් මගින් ඒක පැහැදිලි කරන්න ඕනේ නම්, දෙන්නෙක් ඇවිල්ලා ඔයාලට එක්කෙනෙක් ඇපල් ගෙඩියක් දෙනවා, අනිත් එක්කෙනෙක් අඹ ගෙඩියක් දෙනවා ඔයාලට. ඒ දෙන්නගෙන් එක්කෙනෙක්ගෙන් තමයි ඔයාලට ගන්න පුළුවන්. හරි? එතකොට ඔයා ඇපල් එක ගත්තොත් ඔයාට අර අඹ ගෙඩිය අයිමි වෙනවා. හරි? මේ ඇපල් එක තෝරගත්ත නිසා ඔයාට අර අඹ ගෙඩිය නැති වෙලා යනවා. ඒ වගේම අනිත් පැත්තට ඔයා අඹ ගෙඩිය තෝරගත්තොත් ඒක තෝරගත්ත නිසා මේ ඇපල් ගෙඩිය ඔයාලට නැති වෙනවා. එතකොට මෙතනදී අර ඇපල් ගෙඩිය ඔයාලට ආවාස්තික පිරිවයක් හැටියට. ඒ කියන්නේ එක දෙයක් අපි තෝරගන්න නිසා අපිට අහිමි වෙන ඊළඟ හොඳම තේරුම තමයි අපි ආවාස්තික පිරිවය කියලා කියන්නේ. එක හොඳ තේරීමක් අපි කරන නිසා ඒ සඳහා අහිමි වෙන ඊළඟ හොඳම දේ තමයි අපි ආවාස්තික පිරිවයක් හැටියට අපි සලකන්නේ. එතකොට මේක ගැන අපි හොඳටම බලමු ඊළඟ ක්ලාස් වලදී. දැන් මෙතන මේ විදිහට තේරුම් ගන්න ආවාස්තික පිරිවය කියන්නේ මොකක්ද කියලා. ඊළඟට ආර්ථික භාණ්ඩ කියලා කියනකොට සැපයීමේදී හිඟකමක් දක්නට ලැබෙන භාණ්ඩ ආර්ථික භාණ්ඩ ලෙස අපිට හඳුන්වන්න පුළුවන්. සැපයීමේදී හිඟකමක්. ඒවට නිදසුන් හැටියට අපි පාන්, පොත්, හාල්, පිටි ඒ වගේ දේවල් අපිට කියන්න පුළුවන්. මේ හැම දෙයකටම අපි සම්පත් පිරිවයක් තියෙනවා, ඒ වගේම ආවාස්තික පිරිවයක් තියෙනවා. හරි? සම්පත් පිරිවයක් පාන්නේම නිෂ්පාදනය කරන්න නම් පෑන්නේම අපිට නිෂ්පාදනය කරන්න නම් අපිට ඒකට පිරිවයක් යනවා. සම්පත් අපිට අවශ්‍ය වෙනවා. ඒ වගේම පොත් මම කලින්ම කිව්වා වගේ. ඒ වගේ ඒවා දේවට සම්පත් පිරිවයක්, ඒ වගේම ආවාස්තික පිරිවයක් කියන එක අනිවාර්යෙන් තියෙනවා. එයි අපි සල්ලි දීලා නැගන්නේ. එතකොට ආවාස්තික පිරිවය කියන එක අනිවාර්යෙන් එනවා. ඒ වගේම ආර්ථික භාණ්ඩයක් කියනකොට ඒක අනිවාර්යෙන්ම මිනිස් මෙදිහත් වීමක් තියෙන්නම ඕනේ.
මිනිස් මෙදිහත් වීමක් නොමැතිව නිෂ්පාදනය අපිට ලැබෙන දේවල් වලට තමයි අපි ආර්ථික නොවන භාණ්ඩ කිටියට අපි කියන්නේ. ඒ වගේම ආර්ථික භාණ්ඩ ඉඟ සම්පත් යොදාගෙන නිපදවනු ලැබෙන බැවින් ඒවා මිලද පවතින අතර ආර්ථික භාණ්ඩවලට තේරීම් පිළිබඳ ප්‍රශ්නයක්ද පවතී. මේක දැන් අපි සම්පත් පාවිච්චි කරලානේ මේවා නිෂ්පාදනය කරන්නේ ආර්ථික භාණ්ඩ. එතකොට ඒවට අනිවාර්යෙන් මිලක් කියන දෙයක් තියෙනවා. එතකොට ආර්ථික භාණ්ඩවලට තේරීම මොකක්ද තෝරගන්නේ කියන ප්‍රශ්නයත් ආර්ථික භාණ්ඩවලට අනිවාර්යෙන් එනවා. And if we discuss what is the non-economic goods and the economic goods, non-economic goods means goods with unlimited supply at zero price are called non-economic goods. I'm repeating the word, unlimited supply at zero price. We didn't pay for the supply of those goods, non-economic goods. We didn't pay for the goods they called non-economic goods. For the example, for the non-economic goods is air, water and sunlight, sunlight gifted from the nature. These things, just see, we didn't pay for these things in any time of our life. These all are free, direct gift from the nature. This is called non-economic good. And the second quality of the non-economic good is there is no resource cost and opportunity cost. Resource cost means the cost which is spent for the resources which used in the production of a good. And the opportunity cost means, to explain what is opportunity cost, for an example, if 2% are offering two kind of fruits. First one is apple and another one is mango. You have two choices, one is apple and mango. You can choose only one thing in these two options. If you choose apple as your choice, you will miss the mango. Then the mango will be your opportunity cost. If you choose mango, you will lose the apple. Then in that time the apple will be your opportunity cost. That called opportunity cost. The second one is economics good. Economics goods are called as goods with scarce supply are called economics good. The supply of the goods are scarcity. Scarcity means it's not enough amount of the supplying for this economics good, called as a economics good. Examples for the economics goods as pens, books, rice, wheat flours. These are the examples for the economics good. The second quality of the economics good are there is a resource cost and the opportunity cost. The economics goods are produced with the intervention of man and with the combination of resources. The manufacturer of the economics goods are interventions with the man's help, that called economics good. And as economics goods are produced with the scarce resources and individual scarce resources, it involves a price and also there is a problem of choice. We are using scarce resources during the manufacturing of economics good. Then each of the goods have a price. It must have a price because it includes the resource cost in the production. Then they should have a price, and also there will be a problem of choice. There is a one or more options for the economics goods. Then there must be have a problem choice. We have to choose one of them. Then there will be a problem of choice in economics goods. அப்போ இந்த விஷயங்கள் தான். இப்போ பொருளாதார பண்டம், பொருளாதாரம் அல்லாத பண்டங்களுக்கான வேறுபாடுகள் நான் 2 தான் கொடுத்துருக்கேங்கண்ணா. முக்கியமானது 2. இது இல்லாமல் நம்ம நிறையா சொல்லிட்டு போகலாம். அப்போ நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி கொடுக்குறது என்னென்னா, இந்த பொருளாதார பண்டங்களுக்கும் பொருளாதாரம் அல்லாத பண்டங்களுக்கும் நான் 2 தான் கொடுத்துருக்கேன். அதாவது நிரம்பலில் அருமைத்தன்மை இருக்கிறதும், பொருளாதார பண்டங்களுக்கு வளச்செலவு அமைச்செலவு இருக்குது. இது இல்லாமல் நான் இன்னும் 2 உதாரணங்களை 2 காரணங்களை நான் இந்த வீடியோவில் பேசும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது நோட்ஸில் இல்லை. அப்போ
இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்குற ஹோம்ஒர்க் என்னென்னா, இதில் இருக்க அந்த மீதமான 2 விஷயங்களை அட்டவணைப்படுத்தி இது இல்லாமல் இப்போ நான் போட்டிருக்க 2 விஷயங்கள் இல்லாமல் மீதமாக நான் சொன்ன 2 வேறுபாடுகளை நீங்கள் சொல்லி அனுப்புங்க. அடுத்த அதை எனக்கு போட்டு விடுங்க. குரூப்பில் ஷேர் பண்ணாலும் சரி, இல்லாட்டி பர்சனலாக இந்த நம்பருக்கு அனுப்பினாலும் ஓகே. அப்போ இந்த விஷயங்களை 2 வேறுபாடுகளை நான் சொல்லியிருந்தேன். அதை நீங்கள் வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த 2 வேறுபாடுகளையும் எழுதி அனுப்புறது தான் உங்களுக்கான ஹோம்ஒர்க், இன்றைக்கான ஹோம்ஒர்க். அப்போ இந்த விஷயம் එතකොට අපි මේ ආර්ථික භාණ්ඩ ආර්ථික නොවන භාණ්ඩවලට වෙනස්කම් බලවා ඒ වගේම දැන් බලන්න මෙතන මම 2යි දාලා තියෙන්නේ. ආර්ථික භාණ්ඩ ආර්ථික නොවන භාණ්ඩ කියනකොට ඒකේ වෙනස්කම් 2යි මම දාලා තියෙන්නේ. ඒකට අමතරව මම මේ වීඩියෝ එකේදී අපි උගන්වනකොට මම තව වෙනස්කම් 2ක් මම කියලා දුන්නා. එතකොට ඒ දෙකම මොනවද කියලා තමයි ඔයාලට හෝම්වර්ක්. මේ දෙක ඇරෙන්ඩ තව 2ක් තියෙනවා. ඒ දෙක ඔයාලා මට එවන්න ඕනි. ඒක තමයි ඔයාලට homework එක. We have discussed about the differences between economics good and non-economics good, and I am displaying 2 of them. There are more 2 of the differences I have mentioned in this video. This is your homework of today's class. You have to mention the exit 2 differences I have mentioned in this video. You can watch the video again and search about that. And what are the existing differences of economics good and the non-economics good. This is your homework. You have to submit the extra 2 differences of economics good and the non-economics good. அப்போ இந்த விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்த்தோம். நான் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் அந்த காரியங்களை புரிஞ்சிருக்கும் அப்படின்னு. ரொம்ப சின்ன நோட் தான் நான் கொடுத்தேன். அப்போ ஹோம்ஒர்க்கை எனக்கு அனுப்பிவிடுங்க. அதே மாதிரி இன்றைக்கி படித்த விஷயங்களை திருப்பி பாருங்கள். இப்போ இன்றைக்கி நம்ம படித்த விஷயங்கள் இவ்வளோ தான். இது போதும் இன்றைக்கி கிளாஸில். நம்ம இதோட தொடர்ச்சியை நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். அப்போ இதோட நம்ம இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். නන්රි. එතකොට මේ දේවල් තමයි මං අද ඔයාලට උගන්වන්න අරන් ආපු දේවල්. එතකොට මේවා ඇති මං හිතනවා. එතකොට අපි මේක මෙතනින් අපි පාඩම අපි අවසන් කරමු. I think this is enough for our class, today's class. These are the things I bring to you to teach you, and I think this is enough for today's class. We will continue this in our next class, this subject in our next class, and now we are going to end this class. Thank you.